ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டிஎன்பிஎஸ்சி விட்டிருக்கிற தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாள்களை எடுத்து அதை தினமும் நம்ம பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு வினாத்தாளை எடுத்திருக்கோம். இந்த வினாத்தாளில் மொத்தம் 100 கேள்வி இருக்குது. இந்த 100 கேள்வியில் ஆல்ரெடி முந்தைய வீடியோவில் 53 கேள்வியை நம்ம பார்த்துட்டோம். மீதம் இருக்கிற 47 கேள்வியை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதாவது எல்லா கேள்வியையும் அட்டன் பண்ணுங்கள். 47 கேள்வியில் எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க. 54வது கேள்வி, ஒருமை பன்மை பிழை அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. அதாவது ஒருமை வந்தால் ஒருமையில் முடியணும், பன்மை வந்தால் பன்மையில் முடியணும். அந்த மாதிரி எந்த தொடர் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி இதுதான்ப்பா ஆன்சரு அப்படின்னு சொல்லணும். கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாமா? விடை, நாய் தனது தலையை ஆட்டியது. இதுதான் விடை. சரி, மற்றதில் என்ன தவறு இருக்குது பார்த்துடலாமா? உயர்ந்தோர் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். உயர்ந்தோர்கள்னு வந்திருக்கணும், உயர்ந்தோர்னு முடிஞ்சிருக்கு, அங்கே பன்மையில் முடிஞ்சிருக்கு. தவறு. இரண்டாவது ஆப்ஷன் பாருங்கள், சிறுவன் தமது கையில் புத்தகம் வைத்திருந்தான். தமது அப்படின்னு வரக்கூடாது, தனதுன்னு வந்திருக்கணும். ஸோ இது தவறு. நாலாவது ஆப்ஷன் பாருங்கள், குழந்தைகள் தன்னால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர்னு சொல்லி வந்திருக்கு. தப்பு. தம்மால் வந்திருக்கணும். ஸோ இங்கெல்லாம் தவறு இருக்குது. அடுத்து 55வது கேள்வி, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? எந்த தொடரில் பிழை இல்லைன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிங்க, எந்த தொடரில் பிழை இல்லை. சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை பி தான் சரி. மற்றதில் என்ன தவறு? ஏ ஆப்ஷன் பாருங்கள், மாங்காய்கள் மட்டுமே வடுபடுகிறதுன்னு போட்டிருக்காங்க. இங்கே பன்மையில் இருக்குது, இங்கே ஒருமையில் இருக்குது. ஸோ தப்பு. மூன்றாவது ஆப்ஷன், மாங்காய் மட்டுமே வடுபடுகின்றன. இங்கே பாருங்கள், இது பன்மையில் முடியுது, இங்கே ஒருமையில் வந்திருக்கு. ஸோ தப்பு. நான்காவது ஆப்ஷன், மாங்காய்கள் இங்கே பன்மையில் ஆரம்பிச்சிருக்கு, மட்டுமே வடுபடுகிறது, ஒருமையில் முடிஞ்சிருக்கு. ஸோ தப்பு. சரிங்களா? இப்படி ஒருமைக்கு ஒருமையில் முடியணும், பன்மைக்கு பன்மையில் முடியணும். கண்டுபிடிச்சி தான் ஆன்சர் நம்ம சொல்லணும். அடுத்து 56வது கேள்வி, ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. ஒருமை பன்மையை வச்சு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை ஏ தான் சரி. நான் பாடத்தை படித்தேன் என்பது கரெக்டு. சரி, மற்றதில் என்ன தப்பு? ஆப்ஷன் பி பாருங்களேன், நாம் பாடத்தை படித்தேன்னு வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இது பன்மையில் ஆரம்பிச்சிருக்கு, இங்கே ஒருமையில் முடிஞ்சிருக்கு. ஸோ தப்பு. மூன்றாவது ஆப்ஷன் பாருங்கள், நாங்கள் பாடத்தை படித்தான். இங்கே பாருங்கள், பன்மையில் ஆரம்பிச்சிருக்கு, ஒருமையில் முடிஞ்சிருக்கு. ஸோ தப்பு. நான்காவது ஆப்ஷனு, நான் பாடத்தை படித்தான், நான் படித்தேன்னு வந்திருக்கணும், படித்தான் வந்திருக்கான். ஸோ தப்பு. ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும். 57வது கேள்வி, சொல் பொருள் பொறுத்துக. சொல்லையும் பொருளையும் பொருத்தணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். எந்த சொல்லுக்கு என்ன பொருள்? கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை சி தான் ஆன்சர். மறுப்பு அப்படின்னா கொம்பு, மடுத்து அப்படின்னா பாய்ந்து, வருக்கை அப்படின்னா பலாப்பழம், தெங்கு அப்படின்னா தேங்காய். இதுதான் ஆன்சர். 58வது கேள்வி, சரியான பொருள் தரும் இணையை தேர்க. சரியான பொருளை தரக்கூடிய இணையை கண்டுபிடிக்கணும். அதாவது கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று மட்டும்தான் சரியாக இருக்குது. அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? விடை ஏ தான் ஆன்சர். பொக்கிஷம்னா செல்வம், கரெக்டு. சரி, மற்றதில் என்ன தவறு? சாஸ்தி அப்படின்னா மிகுதி, விஸ்தாரம் அப்படின்னா பெரும்பரப்பு, சிங்காரம் அப்படின்னா அழகு. இப்படி பொருந்தி வந்திருக்கணும். பட் இது மட்டும் மாறி இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து பொக்கிஷம்னா செல்வம். இதான் கரெக்டு. 59வது கேள்வி, சொல் பொருள் பொறுத்துக. சொல்லையும் பொருளையும் பொருத்துங்க. சொல் பொருள் பொருத்தணும். பொருத்திட்டீங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை டி தான் ஆன்சர். நபிலல் அப்படின்னா சொல்லல், வையகம் அப்படின்னா உலகம், இயற்றுக அப்படின்னா செய்க, தணல் அப்படின்னா நெருப்பு. இதுதான் ஆன்சர். 60வது கேள்வி, கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. ஏதோ ஒரு பிழை இருக்கான். என்ன பிழைன்னு அவங்க சொல்லலை, கண்டுபிடிக்கணும். சரி, என்ன பிழை இருக்குது பாருங்கள். ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது.
கேள்வியை படிக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு அடிப்படையில் மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க. எது சரியானது கண்டுபிடிங்க பார்க்கலாம். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும், உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும். இதில் எது அந்த மாதிரி இருக்குது கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? பி தான் ஆன்சர். ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. இந்த ஒரு அடிப்படையில் நிறைய கொஷின் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. 61வது கேள்வி, பிழை திருத்துதல். ஒரு அடிப்படையில் பிழையை திருத்தணும். கீழ்காணும் தொடர்களில் ஒரு சரியாக அமைந்த தொடர் எது? எந்த தொடர் சரியாக அமைந்த தொடர்னு கேட்குறாங்க. கண்டுபிடிங்க. ஒரு அடிப்படையில் தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை டி தான் ஆன்சர். குறுந்தொகை ஓர் அக இலக்கிய நூலாகும். ஒரு பாடல் மனிதத்தை உணர்த்துகிறது. இதுதான் கரெக்டு. அதாவது உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கு, உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு வந்திருக்கு. இதுதான் கரெக்டு. 62வது கேள்வி, சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. இங்கேயும் ஒரு அடிப்படையில் எது சரியானதோ அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை சி தான் கரெக்டு. ஓர் ஊரில் ஓர் அரசன் இருந்தான். இப்படி தான் வரணும். ஏன்னா இதுவும் உயிரெழுத்து, இதுவும் உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் தான் வரணும். 63வது கேள்வி, பின்வருவனவற்றுள் சரியான தொடரை தேர்ந்தெடு. கீழே இருக்கிற ஆப்ஷனில் ஏதோ ஒன்று தான் சரியாக இருக்குது, அது எதுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? விடை சி தான் ஆன்சர். தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. சரி, மற்றதில் என்ன தப்பு? மற்றதில் முன்ன பின்ன மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க. தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை இலைக்கு இடம் உண்டு தப்பு, சரியாக வரல. தமிழர் வாழை இலைக்கு பண்பாட்டில் தப்பு, தமிழர் வாழை பண்பாட்டில் இதுவும் தப்பு. ஸோ சரியான தொடர் என்பது சி தான் கரெக்டு. 64வது கேள்வி, உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார்? இது எவ்வகை தொடர்? உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார்? இது எவ்வகையான தொடர்? பார்த்தாவே தெரிகிறது. விடையை பார்க்கலாமா? இது வினா தொடர். 65வது கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள சொல்லின் சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. கூட்டு பெயரை கண்டுபிடிக்கணும். கரும்பு கூட்டமாக இருந்தால் அதுக்கு என்ன பேர் வருங்க? கரும்பு கூட்டமாக இருந்தால் என்ன பேர் வரும்? விடை கரும்பு தோட்டம்னு சொல்லுவோம். 66வது கேள்வி, பொருத்தமான தொடரை எழுதுக. ஜெயகாந்தனின் இமயத்துக்கு அப்பால் என்ற நூல் பெற்ற விருது. ஜெயகாந்தனுடைய இமயத்துக்கு அப்பால் அப்படிங்கிற நூலுக்கு ஒரு விருது கொடுத்துருக்காங்க. என்ன விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? சோவியத் நாட்டு விருது வழங்கப்பட்டுள்ளது. 67வது கேள்வி, பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. தேவதுந்துபி என்றழைக்கப்படும் இசைக்கருவியின் வேறு பெயர். தேவதுந்துபின்னு ஒரு இசைக்கருவியை அழைக்கிறோம். அந்த இசைக்கருவிக்கு இன்னொரு பேரும் இருக்குது. அந்த பெயர் என்னன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? விடை உருமி. 68வது கேள்வி, சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை. சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசைக்கு என்ன பெயர்னு கேட்குறாங்க. இது கொஞ்சம் டஃப்பான கொஷின் தாங்க. சொற்பொழிவாற்றுறாங்கன்னா அது எந்த டைப்பான ஓசைன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? விடை அகவல் ஓசை. 69வது கேள்வி, பராபரமே என்பதன் பொருள். பராபரமே என்பதன் பொருள் என்ன? டைரக்டான வினாதான். விடையை பார்க்கலாமா? மேலான பொருள். 70வது கேள்வி, கலைச்சொல் அறிதல். மிசைல்னால் என்னங்க? எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். விடை ஏவுகணை. 71வது கேள்வி, பின்வரும் கலைச்சொல்லின் பொருளறிந்து சரியான விடையை தேர்க. இன்ஃப்ராரெட் ரேஸ். இன்ஃப்ராரெட் ரேஸ்னால் என்ன? இன்ஃப்ராரெட் ரேஸ். விடையை பார்க்கலாமா? அகச்சிவப்பு கதிர்கள். சரி, உங்களுக்கான ஒரு வினாவை நான் தரணும்ல. நான் இப்போ கொடுக்குறேன் பாருங்கள். புற ஊதா கதிருக்கு என்ன வரும்? ஊடு கதிருக்கு என்ன வரும்? விண்வெளி கதிருக்கு என்ன வரும்? இதுக்கான ஆங்கில சொல் கலைச்சொல்ல இந்த வீடியோக்கு கீழே கமெண்டில் போட்டுவிடுங்க. எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் போடுறீங்கன்னு பார்க்கலாம். 72வது கேள்வி, கூற்றும் காரணமும் சரியா தவறா என்று கேட்டிருக்காங்க. கூற்று குயில் கத்தும் என்பது மரபு வலு ஆகும். குயில் கத்தும் என்பது மரபு வலு ஆகும். காரணம்,
குயில் கூவும் என்பதே மரபு. சரி, ஓகே. இதில் வந்து எது சரி எது தவறு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை பி தான் சரி. அதாவது கூற்றும் சரி, காரணமும் சரிதான். 73வது கேள்வி, கூற்று காரணமும் சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. கூற்று மதுரை சென்றார் என்பது வேற்றுமை தொகை. காரணம் கூ என்னும் வேற்றுமை உருபு இல்லை. பாருங்க, எது சரி? விடையை பார்க்கலாமா? கூற்றும் காரணமும் சரிதான். இங்கே வந்து மதுரைக்கு சென்றார் அப்படின்னு வந்திருக்கணும். மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ மறைஞ்சு வந்தால் அதை வேற்றுமை தொகைன்னு சொல்லுவோம். கூ என்ற வேற்றுமை உருபு இங்கே வெளிப்படையாக இல்லை, அதனால தான் வேற்றுமை தொகைன்னு சொல்கிறோம். கரெக்டு தான். 74வது கேள்வி, கூற்றும் காரணமும் சரியா தவறா? பாருங்கள், கூற்று இறைவன் கடம்பவன கோவிலை விட்டு நீங்கினார். காரணம் மன்னன் இடைக்காடனாரை அவமதித்தான். படிச்சிருக்கிறோமே. விடையை பார்க்கலாமா? விடை கூற்று காரணம் இரண்டும் சரிதான். 75வது கேள்வி, இரு பொருள் தருக. இரண்டு பொருளை தரணும். நகை என்பதற்கான இரண்டு பொருளை கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். இந்த வினா வந்து ரிப்பீட் வினா. விடையை பார்க்கலாமா? நகைனா புன்னகை என்ற அர்த்தமும் இருக்கிறது, ஆபரணத்தையும் குறிக்கும். 76வது கேள்வி, இரு பொருள் தருக. திங்கள் என்பதற்கான இரண்டு பொருளை தரணும். இதையும் நம்ம முன்னாடி பார்த்துருக்குறோம். ரிப்பீட் வினா தான். திங்கள் என்பது மாதத்தையும் குறிக்கும், திங்கள் என்பது நிலவு சந்திரனையும் குறிக்கும். 77வது கேள்வி, இரு பொருள் தரும் தவறான இணையை தேர்ந்தெடுக்க. எது தவறான இணையோ அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதாவது ஒரு பொருளை குறிக்கக்கூடிய ரெண்டு சொற்கள் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு சொற்களில் ஏதோ ஒன்று தவறாக இருக்குது, அது எதுன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. தவறானதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாமா? விடை வாயு நெருப்பு என்பது தவறு. அதாவது இடர் துன்பம் ரெண்டுமே ஒரே பொருளை தரக்கூடிய சொற்கள் தான். பொன் நகை அணிகலன் இரண்டும் ஒரே பொருளை குறிக்கும் சொற்கள் தான். நெறினாலும் வழினாலும் ஒன்று தான். வாயு நெருப்பு இந்த ரெண்டும் வேறு வேறு. இதுதான் தவறு. 78வது கேள்வி, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கல்வி வளர்ச்சி நாள். இதை எடுத்து கரெக்டாக நம்ம சொல்லணும். யாருடைய பிறந்த தினம்? கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு சொல்லணும். விடையை பார்க்கலாமா? திரு காமராசர் ஐயா அவருடைய பிறந்தநாள் தான் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த இடத்துல நான் உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்குறேன் பாருங்கள். அறிஞர் அண்ணா என்று பிறந்தார், அவர் பிறந்த நாள் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது? அப்துல் கலாம் ஐயா என்று பிறந்தார், விவேகானந்தர் என்று பிறந்தார். இந்த பிறந்த தினத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க. எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் போடுறீங்கன்னு பார்க்கலாம். 79வது கேள்வி, அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை பொருத்தமான தொடரில் சேர்க்க. பந்தர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பந்தர் எடுத்து ஏதோ ஒரு இடத்துல பொருத்தணும். எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். பந்தர் அப்படிங்கிறது முற்றுப்போலியா, இடைப்போலியா, கடைப்போலியா, முதற்போலியா, இப்படி கேட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இலக்கணங்க. விடையை பார்க்கலாமா? விடை பந்தர் என்பது கடைப்போலி. அதாவது என்ன வந்திருக்கணும்? பந்தல் அப்படின்னு வந்திருக்கணும். இந்த இல் போயிட்டு அதுக்கு பதிலாக இர் வந்திருக்கு. ஸோ இறுதியில் மாறி இருக்கிறதுனால இது கடைப்போலி அந்த டைப்பில் வருது. 80வது கேள்வி, இணைப்புச்சொல் அடிப்படையில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. இணைப்புச்சொல் அடிப்படையில் பார்க்கணும். எது இணைப்புச்சொல்லாக வராதுன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். எது இணைப்புச்சொல்லாக வராது? விடையை பார்க்கலாமா? அவனால் என்பது இணைப்புச்சொல்லாக வராது. அதனால் என்பது வரும், அது போல வரும், எனவே வரும். அவனால் அப்படிங்கிறது வராது. 81வது கேள்வி, சரியான இனிப்புச் சொல்லை பயன்படுத்தி வாக்கியம் அமைக்க. சரியான இனிப்புச் சொல்லை எடுத்து பயன்படுத்த சொல்கிறாங்க. நாளை புயல் கரையை கடக்கிறது, மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம். இங்கே என்ன இனிப்புச் சொல் வரும்? அவங்களே போட்டு விட்டுருக்காங்க. அதில் எது கரெக்டாக வரும்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? விடை பி தான் கரெக்டு. நாளை புயல் கரையை கடக்கிறது, எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம். இதான் கரெக்டு. 82வது கேள்வி, சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. சரியான வினாச்சொல்லை கண்டுபிடிக்கணும். எது சரியான வினாச்சொல்லாக வரும்? கண்டுபிடிங்க. எது சரியான வினாச்சொல்லாக வரும்? விடையை பார்க்கலாமா? எங்கு அப்படிங்கிறது தான் வினாச்சொல்லாக வரும்.
அங்கு அப்படிங்கிறது சுட்டி காட்ட பயன்படுத்துகிற சொல், இங்கு அப்படிங்கிறது சுட்டி காட்ட வரும் சொல், உண்டு என்பதும் கூற்றை வந்து சொல்லக்கூடிய சொல், எங்கு அப்படிங்கிறதான் வினாச்சொல்லாக இங்கே இருக்கிறது. 83வது கேள்வி, சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. வட்டார மொழி எனப்படுவது டேஸ். இங்கே என்ன வரும் பாருங்கள், விடையை பார்க்கலாமா? வட்டார மொழி எனப்படுவது யாது அப்படின்னு தான் வரணும். 84வது கேள்வி, சரியான வினாச்சொல்லால் நிரப்புக. தமிழரின் வீர விளையாட்டு டேஸ். இங்கே என்ன வரும்? தமிழரின் வீர விளையாட்டு டேஸ். கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடை எது அப்படிங்கிறது தான் வரணும், அதான் வரும். 85வது கேள்வி, சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. டேஸ் சொற்களை பேச வேண்டும். இங்கே வந்து முதல்ல வந்து வினாச்சொல் வர மாதிரி கேட்டிருக்காங்க. என்ன வினாச்சொல் வரும் கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? ஏதான் ஆன்சர். எத்தகைய சொற்களை பேச வேண்டும் அப்படிங்கிறது தான் கரெக்டாக வரும். 86வது கேள்வி, பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான தொடரை தேர்ந்தெடுக்கணும். அதாவது காலத்தை எதில் சரியாக சொல்லியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். பாருங்களேன், எதிர்காலம், இறந்த காலம், நிகழ்காலம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எது கரெக்டாக வரும்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை டி தான் ஆன்சர். ஆங்கிலேய படைகள் மலேயாவில் ஜப்பானியரிடம் சரணடைந்தன என்பது இறந்த காலம். இதான் கரெக்டு. 87வது கேள்வி, கீழ்கண்ட சொல் எந்த காலத்தை குறிக்கும்? நடந்தான். நடந்தான் என்ற சொல் எந்த காலத்தை குறிக்கும்னு கேட்குறாங்க. எந்த காலத்தை குறிக்கும்? விடையை பார்க்கலாமா? விடை இறந்த காலத்தை குறிக்கும். 88வது கேள்வி, இரு சொற்களின் சரியான புதிய சொல்லை தேர்வு செய்க. அதாவது 2 சொற்களை இணைச்சி ஒரு புதிய சொல்லை உருவாக்கணும். அவங்களே கொடுத்துருக்காங்க. எது கரெக்டாக வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும். வார்த்தையை படித்தாவே கண்டுபிடிச்சிடலாம். விடையை பார்க்கலாமா? விடை ஏதான் ஆன்சர். சிட்டுக்குருவி, மாவிலை, தேன்கூடு இதெல்லாம் கரெக்டு. 89வது கேள்வி, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. மா. மா அப்படிங்கிற சொல்ல கீழே இருக்கிற ஏதோ ஒரு சொல்லோட எடுத்து பொருத்தணும். பொருத்தி கண்டுபிடிங்க பார்ப்போம். விடை ரொம்ப ஈஸி தான். விடையை பார்க்கலாமா? மாமரம் என்பதுதான் புதிய சொல். 90வது கேள்வி, சரியான எழுத்து வழக்கு சொல்லை கண்டுபிடி. சரியான எழுத்து வழக்கு சொல்ல கேட்குறாங்க. எழுத்து வழக்கில் நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா, அதை கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? நாய் குறைக்கும் என்பது கரெக்டு. 91வது கேள்வி, பேச்சு வழக்கு சொற்களற்ற பழமொழியை தேர்க. எந்த பழமொழியில் பேச்சு வழக்கு இல்லையோ அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எந்த பழமொழியில் பேச்சு வழக்கு இல்லை? நான் வாசிக்கிட்டுமா? பாருங்கள். அதை விட்டாலும் கெதி இல்லை, அப்பால போனாலும் விதி இல்லை, அழுறுவன் பக்கத்தில் இருந்தாலும் கிள்ளுருவன் பக்கத்தில் இருக்கக்கூடாது, அம்மா சீரிட்டில் பெருச்சாலிக்கு போன இடமெல்லாம் வழிதான், அகலையில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம். வாசிக்கும்போது தெரிஞ்சிருக்கும். விடை வந்து டி தான் ஆன்சர். 92வது கேள்வி, பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கு சொல் பொருத்தமானதை தேர்க. இடது பக்கம் பேச்சு வழக்கு சொல்ல கொடுத்துருக்காங்க, வலது பக்கத்தில் எழுத்து வழக்கு சொல் கொடுத்துருக்காங்க. எது பொருத்தமாக இருக்கோ அதை கேட்குறாங்க. பொருத்தமானதை மட்டும்தான் சொல்லணும். விடையை பார்க்கலாமா? 3 வயது அப்படிங்கிறத 3 வயதுன்னு சொல்லுவோம். இதுதான் கரெக்டு. 93வது கேள்வி, சரியான நிறுத்தற்குறியிடப்பட்ட தொடரை தேர்ந்தெடுக்க. சரியான நிறுத்தற்குறி எதில் போடப்பட்டிருக்குதோ அதை கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் டைம் எடுக்கும், இருந்தாலும் கண்டுபிடிங்க பார்ப்போம். இதில் சரியான நிறுத்தற்குறியெல்லாம் வந்திருக்கு. சரி, விடையை பார்க்கலாமா? விடை ஏதான் ஆன்சர். கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பிள்ளை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார். இதுதான் கரெக்டான நிறுத்தற்குறியோடு இருக்குது. 94வது கேள்வி, நிறுத்தற்குறி அறிக எது சரியானது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. எதில் நிறுத்தற்குறி இருக்குது? விடையை பார்க்கலாமா? விடை ஏதான் ஆன்சர். 95வது கேள்வி, சோழ நாடு என்பதன் மருவு பெயர் என்ன? சோழ நாடு என்பதன் மருவு பெயர் என்னன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? சோநாடு. 96வது கேள்வி, ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. உதகமண்டலம். உதகமண்டலம் இதனுடைய மருவை கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? விடை ஊட்டி. 97வது கேள்வி, மருவு பெயர் பொருத்தமான இணையை தேர்க. மருவு பெயர் அடிப்படையில் எதில் பொருத்தமான சொல் வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும்.
எதில் பொருந்தி இருக்குது கண்டுபிடிங்க பார்ப்போம். விடையை பார்க்கலாமா? புதுச்சேரி என்பது புதுவை, கரெக்டு. சரி, மற்றதில் என்ன தவறுன்னு பார்க்கலாமா? திருநெல்வேலி அப்படிங்கிறத நெல்லைன்னு சொல்லியிருக்கணும். அதே மாதிரி நாகப்பட்டினத்தை நாகைன்னு சொல்லியிருக்கணும், நாகூர் கிடையாது. கோயம்புத்தூரை கோவைன்னு சொல்லியிருக்கணும். ஸோ அதுவும் வந்து தவறு. 98வது கேள்வி, கையில் மிச்சமுள்ள தங்கக்கட்டி வெயிட் குறைவானது. இந்த தொடரில் வெயிட் என்ற சொல்லின் இணையான தமிழ் சொல். வெயிட் அப்படிங்கிறதுக்கான இணையான தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். வெயிட் அப்படின்னா எடை. 99வது கேள்வி, காம்பேக்ட் டிஸ்க் என்ற வார்த்தைக்கு இணையான தமிழ் சொல் தருக. காம்பேக்ட் டிஸ்க் இந்த வார்த்தைக்கு இணையான தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? விடை குறுந்தகடு. 100வது கேள்வி, ரெடிமேட் ட்ரெஸ் என்பதற்கு இணையான தமிழ் சொல் தேர்க. 100வது கேள்விக்கான விடையை பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க. 47 கேள்வியை பார்த்துட்டோம். எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க. இதே மாதிரி 50க்கும் மேற்பட்ட வீடியோக்களை நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட் லிங்க் இருக்குது. நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, 100வது கேள்விக்கான விடையை பார்க்கலாமா? விடை ஆயத்த ஆடை. வீடியோவுடைய எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த வீடியோக்கான லிங்க் வந்திருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் சில முக்கியமான வினாக்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.